வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்டர் டைப் ஹெக்ஸாகன் கூட தான் பார்க்க போகிறோம். அதாவது அருங்கோண கூடை. இது வந்து ஒரு ஆர்டருக்காக தாங்க போட்டிருக்கேன். இந்த 2 கூடையுமே ஒருத்தவங்களே தான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து ரொம்ப பெருசும் வேணாம், சிறுசும் வேணாம், மீடியம் சைஸில் எனக்கு வந்து பின்னி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லஞ்ச் பேக்கை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கேட்டிருந்தாங்க. இது வந்து நார்மல் வேரில் தாங்க நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், கீழே பார்டரில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் மிக்ஸ்டு வரும். சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஹெக்ஸாகன் டைப்பில் வரும். ஹெக்ஸாகன் டைப்னா அருங்கோணம். அந்த 6 நாட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம பார்க்குறப்ப அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அருங்கோண டைப்பில் இருக்கும். அதனால இது வந்து பார்டர் டைப் ஹெக்ஸாகன் கூட அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், எல்லோ வித் பிளாக்கும் நல்ல ஒரு செந்தூர கலர் வித் பிளாக் கலர் காம்பினேஷனும் வந்து போட்டிருக்கேன் நான். இந்த கூடைக்கு வந்து பிளாக் கலர் வந்து இந்த 2 கூடைக்கும் சேர்த்து ஒரே ஒரு ரோல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாம்பழ மஞ்சளும் அந்த செந்தூர கலரும் வந்து 2 வயர் எடுத்துக்கிட்டேன் நான் டோட்டலாக. ஆனால் எனக்கு மிச்சம் ஃபினிஷ் பண்ண பிறகு எனக்கு ஃபைனலாக வந்து மிச்சம் கொஞ்சம் 2 கலர்லேயுமே மிச்சம் இருந்துச்சு. பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் நம்ம. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்கிறேன். நாட்ஸ் வந்து எப்பயுமே எந்த கூட போட்டாலும் நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கட் பண்ணுற வயரும் நம்ம பேஸ் போடுற வயரும் ஒரே கலரில் இருக்கணும். பார்டர் வந்து பிளாக்கில் கொடுத்துட்டு திரும்ப ஹெக்ஸாகன் போட்டு பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து சைடாக அந்த மாதிரி நீட்டாக சொருவிக்கோங்க. அப்படின்னா தான் உருவிட்டு வராது. இதுக்கு வந்து நான் இப்போ அந்த மாம்பழ மஞ்சள் கலர்னால் மாம்பழ மஞ்சள் கலரே தான் இன்னர் வயரும் நான் கொடுத்துருக்கேன். ஹேண்டில் அவுட்டர் வயருக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் 2 வயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் நான். கூட வந்து அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வருங்க. இந்த ஹெக்ஸாகன் டைப் பேஸ்கெட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 7.5 அடியில் 26 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 10 லைன் ஒரே கலரில் போட்டுக்கோங்க. பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹைட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன் வந்து பிளாக் கலரில் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கிராஸ் நாட், திரும்ப ரன்னிங் வேர், கிராஸ் நாட், ரன்னிங் வேர்னு சேம் ஒரே கலரில் போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு சென்டரில் மட்டும் உங்களுக்கு பார்டர் டைப் ஹெக்ஸாகன் கூட வந்து கிடச்சிரும். இப்போ அந்த கிராஸாக வந்து அந்த ஹெக்ஸாகன் கிடைக்குதுல்ல, அந்த ஷேப் எப்படி கிடைக்கிறதுனா, அந்த ஃபஸ்ட்டு கிராஸ் நாட் போட்டிருக்கீங்களா, அது 2த்துக்கும் நடுவில் ஒரு கிராஸ் நாட் போடணும். அப்புறம் அடுத்த 2த்துக்கும் நடுவில் ஒரு கிராஸ் நாட். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே அது கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல நாட் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணிடலாங்க. திரும்ப வந்து ஒரு 6 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிருங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி நீட்டாக சொருகிருங்க. இன்னர் 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் வந்து சேம் அதே கலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. இது வந்து நல்ல ஒரு லஞ்ச் பேக் கொண்டுட்டு போகிறதுக்கு, பெரியவங்க லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு, இல்லை மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வயர் வந்து நல்லா திக்காக இருக்கனால கூட பாருங்கள் 26 நாட்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் எவ்வளோ நல்லா பெருசாக தெரியுது பார்த்திங்களா. அது மாதிரி கூடையும் நல்லா நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டு ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. 2.25 ரோல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து ஃபுல்லாக ஒரு ரோல் தான் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற கலர்லலாம் வந்து 1.25 ரோல் 1.25 ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.